வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஜோதி பேசுகிறேன். வள்ளலார் இவற்றிற்கு தரும் விளக்கத்தை நன்கு அறிய வேண்டும். சுத்த சன்மார்க்கம். அடுத்த நிலைதான் சுத்த சன்மார்க்கம். இங்கேயும் இரண்டு நிலைகளை வள்ளலார் காட்டுகின்றார். 1. சாதகர். 2. சாத்தியர். சாதகர் என்பவர் பயிற்சிகளிலே சாதனைகளிலே ஈடுபட்டு முயற்சியோடு இருப்பவர்கள். சாத்தியர்கள் முயற்சியிலே வென்று இறையனுபவம் பெற்று அனுபவித்துக் கொண்டு சதா ஆனந்த நிலையில் உள்ளவர்கள். 1. கேட்டல். 2. சிந்தித்தல். 3. தெளிதல். 4. நிஷ்டை கூட்டல் ஆகிய நான்கையும் கடந்து ஆரூடராக நிற்பதால் இந்த சாத்தியர்கட்கு எவ்வித சாதனையும் வேண்டாம் என்கிறார் வள்ளலார். சமய சன்மார்க்கம் என்னும் ஆரம்ப நிலைக்கே அடி எடுத்து வைக்காதவர்கள் சாதனை வேண்டாம் என்றால் என்ன பலனை அடைய முடியும்? இதுதான் உண்மை. ஆனால் சிலர் சுத்த சன்மார்க்கத்தை தானும் குழம்பி மற்றவர்களை குழப்பி வருகிறார்கள். நான் சொல்றது புரியுதா இல்லை புரியவில்லையா? புரியவில்லை என்றால் முன் பதிவை பார்க்கவும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர், ப்ளீஸ் கமெண்ட். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்க.